சினி ஃபீல்ட்ல இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அப்போ உங்க எதிர்காலத்துல நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கா? நிச்சயமா இல்ல. எனக்கு அரசியல்னு எனக்கு என்னன்னே தெரியாது. நான் கண்டிப்பா வரமாட்டேன். இல்ல மீனவர்களுக்கான அந்த தடை நிவாரணம் வந்து 20,000 உயர்த்தப்படும். ஊர் போய் சேர்ற வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கண்ணா. ஏய், என்ன குதிரையை வச்சு ஸ்ட்ரைட்டா வர்ற? குதிரை எல் ஷேப்ல தான்டா போகும். எல் ஷேப்ல தான் போடா குதிரை. செருப்பு பிஞ்சிரும். செஸ்ல அதான்டா ரூல். எல் ஷேப்ல தான்டா போகுது. எல் ஷேப்ல தான் போகும். ஆமா. அப்ப ராணியை கொலை பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஏய், செஸ் விளையாடவா? சம்பந்தம் இல்லாம அரசியல் பேசாத. ஓகே. நாசமா போகுது. செத்த பேர்ல இப்படி அனுப்பி வாழ்க்கை வேற மாதிரி போகுதுல. வேற ரேஞ்சில போயிட்டு இருக்கு. எனக்கு லட்சியம் இருக்குதுங்க. என்ன பின்னால தெரியுதுங்க அரமனை. அதுல வேலை சேரணுமாக்க சொல்ல வேண்டாம் சேர்த்து விடுறேன். இல்லைங்க, அந்த அரமனை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கிக்கோங்க. ஏய், இப்ப நம்ம பப்ளிக் ஹெல்த்னா பிஹெச் மட்டும் இல்ல சார். இப்ப ஸ்கூல்ல வந்து டேப்லெட்ஸ் கொடுக்குறது, ஃபீல்ட்ல போயிட்டு எம்யூனிட்டி பாக்குறது எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோல் தான் சார். ஸ்கூல்ல நாப்கின் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அயன் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுக்குறது எல்லாமே நம்ம தான் சார் பண்ணுவோம். அங்க ஆட பிக்காளிப்பல அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டார். அடடா, டான்ஸ்னா டான்ஸ், இதெல்லவோ டான்ஸ்னு சும்மா சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்காங்க அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். ஆனா எல்லாமே உடான்ஸா இருக்குதுங்க. ரீல்ஸ் போட்டு முதலீடுகளை ஈர்ப்போம்னு சொன்ன மாதிரி டான்ஸ் ஆடி மக்களை ஈர்ப்போம், அவர்கள் கவனத்தை திசை திருப்புவோம்னு சொல்லாம சொல்லி இருக்காங்க. தொழில்துறையில மசாகான் திட்டமும் இப்ப ஆந்திரா பக்கம் போனதா சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. முன்னாடி திமுக ஆட்சியிலையும் அமைச்சர்கள் வெறும் வாய்ச்சவடால் விட்டு குத்துப்பாட்டு டான்ஸை ரசிச்சு சட்டசபையில தூங்கி லஞ்சத்தை வாங்கி பொழுத கழிச்சு தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சியை ஊத்தி மூடினாங்க. பல தொழில் நிறுவனங்களும் ஆந்திரா பக்கம் போச்சு. இப்ப தாவேகாவும் அதையே ஃபாலோ பண்ணி ரீல்ஸ் போட்டு பொய்யா பரப்பிக்கிட்டு இருக்காங்களே தவிர உண்மையா உருப்படியா ஒன்னும் நடக்க காணோம். எதை கேட்டாலும் டைம் கொடுங்கன்னு கேக்குறவங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு டைம் இருக்குன்னு நாம நோட் பண்ணி தானே ஆகணும். இதோ வருகிறது வெளிநாட்டு முதலீடுகள், அதோ வளர்ந்து விட்டது உள்நாட்டு பொருளாதாரம்னு திமுக மாதிரியே சொல்றாங்களா? இல்ல உண்மையா இங்க ஏதாவது மாற்றம் நடக்குதாங்கிறத பொதுமக்கள் விழிப்பா கவனிப்போட இருக்கணுங்கிறது தான் நாம சொல்ற கருத்தா இருக்கு. ஜாலியா பண்ணி இப்ப ஏதாவது ஜாலியா ஆடுற மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு ஜாலியா இரு ஜாலியா இரு ஜாலியா இரு ஜாலியா இருக்கணும் ஜாலியா இருக்கணும். லைஃப்னா இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. ஜாலியா இரு ஜாலியா இரு என்ஜாய் பண்ணு, நல்லா என்ஜாய் பண்ணு, நல்லா என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணிக்கிட்டே இரு, என்ஜாய் பண்ணிக்கிட்டே இரு, ஆடிக்கிட்டே இரு ஆடிக்கிட்டே இரு ஆடிக்கிட்டே இரு ஆடிக்கிட்டே இரு. சூப்பர் சூப்பரா சூப்பரா சூப்பரா. பின்னிட்டாங்க பிச்சிட்டாங்க. சூப்பரா தம்பி. ஐயோ சதுங்க நாசமா போயிருவீங்கடா. என்ன தம்பி நல்லா ஓடிட்டு கடை போய் என்ன தம்பி என்னென்ன நீங்க அப்படி கேட்டுவிட்டீங்க? தோழர்களுக்கு வணக்கம். வலதுசாரி சிந்தனையாளரான மாரிதாச சற்று முன் கைது செஞ்சிருக்காங்க. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். இந்த கைது நம்மை நோக்கியும் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கறதுல நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். திரைக்கவர்ச்சியை மட்டுமே மூலதனமாக கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த கும்பல் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன அட இது நம்ம லிஸ்ட்ல இல்லையங்க. ஆனா என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்களா? ஸ்கூல் பசங்களுக்கு தனியா ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காரு. முகரக்கட்டிய பார்த்தாலே மூட் அவுட் ஆகுதுடா போடா. குட் மார்னிங்.
காலையில எந்திரிச்சோன்னு உங்க வீடியோவை தான் பாக்குற மாதிரி இருக்கு. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? எவ்வளவு போய் தாக்கா சொல்லுவேன்? நீ ரூட்டு எவ்வளவு காசு தானே அந்த அக்காவுக்கு கொடுக்குறீங்க? என்ன பேச்சு, என்ன பீத்தலு, பிசுனாரி பயல. ஸ்கூலுக்கு ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு நம்ம தளபதி அப்படின்னு போடுறீங்க. அது செப்டம்பர் 2025லயே வந்து டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க. கேவலமா நான் லைக்கும் 10 கமெண்ட் கொண்டு ஒரு ஃபாலோஸ்க்கும் அதுக்கான ப்ரூஃப் கூட லிங்க் பண்றேன். இந்த டிவிகே வாரியர்ஸ் நீங்கெல்லாம் வந்து கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணுங்கடா. ஒண்ணும் தெரியாத மண்ணுக்கூலி. இப்படி ஒரு நியூஸ் குடுக்குறாங்க, உங்க கட்சியில இருந்தே ஒரு நியூஸ் பரப்புறாங்க அப்படின்னா அதை போயிட்டு முதல்ல செக் பண்ணுங்க. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரவாங்க? கூகுள் செக் பண்ணுங்க, சாட்ஜிபிடில செக் பண்ணுங்க, எவ்வளவோ செக் பண்ணலாம். ஹெல்தியான பாலிடிக்ஸ் மேக் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பொய்யே சொல்லிட்டு இருக்கீங்க. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அதுக்குள்ள என்ன காசு வாங்கிட்டீங்களா? அதுக்குள்ள ஃபேக் நியூஸ் பறக்க ஆரம்பிச்சிட்டீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்கக்கா, நல்லாவே இல்லை. இது நான் வெறும் என் தாவேக்கால இருக்கிற தம்பிகள் தற்குறி சாரி தங்கைகள் இவங்களோட நலனுக்காக போடுற வீடியோ. ப்ளீஸ் அவங்க கிட்ட கொண்டு போய் இது சேருங்க. புரிஞ்சதா? எனக்கு உங்களோட ஆர்வம் புரியுது. உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஸ்கீம் அந்த ஸ்கீம் இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாருன்னு அவசரமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டணும்னு எனக்கு புரியுது. ஜனங்க நம்ம ஃபீலிங்ஸ முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. தாவேக்காவை சேர்ந்த பல்லவி அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ சமீபத்துல மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அடிக்கடி ஏமா கரண்ட் கட் ஆகுது அப்படின்னு கேட்டா, ஒன்னே எனக்கு தெரியல, அந்த துறை சார்ந்த மினிஸ்டர் கிட்ட கேளுங்கன்னு சொல்லிருக்கணும். இல்ல இவங்களுக்கு தெரிஞ்ச உண்மைய சொல்லிருக்கணும். உடனே எடுத்த வாய்க்கு இதெல்லாம் திமுகவோட சதி. திமுக தான் எல்லாருக்கும் ஈவில வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் காசை கொடுத்து கரண்ட கட் பண்ணு சொல்லிடுறாங்க. ஹலோ மேடம், நடக்கிறது உங்க ஆட்சி. திமுக காரங்க எப்படி இதை செய்ய முடியும்? அப்படியே காசை கொடுத்து செஞ்சதா கூட இருக்கட்டும், அது எப்படி அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு ஸ்டாஃப் செய்வாங்க? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அடுத்தது இவங்க சொன்ன வார்த்தையை பார்க்கணும். ராயபுரத்துல நாங்க கையும் களவுமா புடிச்சிட்டோம் ஒரு ஆளை அப்படின்னு. இங்க கொளத்தூர் மட்டும் இல்ல, இது ராயபுரத்துல கண்டே பிடிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா. எதனால இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹவர் கட் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இது பண்ணி அவங்க ஆட்களே நீபியில வேலை செய்யறவங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வை, எதனா கேட்டா அந்த ஃபால்ட்டை சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஈபி ஸ்டாஃப் இவங்க கையும் களவுமா புடிச்சிட்டாங்களா? சரி புடிச்சிங்கல்ல, நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும், அவரை புடிச்சிட்டீங்க. புடிச்சதா அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா அவர் செஞ்சது கிரிமினல் அஃபென்ஸ். கேட்டுக்க. துறை ரீதியா அவர் மேல என்னன்னாலும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. அவனுக்கு காசு கொடுத்த திமுக காரன் எவன்? அவனை கூட்டிட்டு வந்து நிறுத்துங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். யாரெல்லாம் நீங்க தப்புன்னு சொல்றீங்க இல்லையா, நான் புடிச்சேன்னு சொல்றீங்க இல்லையா, புடிச்சனா நீங்க சும்மா எடுத்ததுக்கெல்லாம் ரீல்ஸ் போடுற கட்சி தானே உங்க கட்சி. இவனை கூட்டிட்டு வந்து ரீல்ஸ் போட வேண்டியது தானே, இவனை பிடிக்கும் போது ரீல்ஸ் போட வேண்டியது தானே. நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னா, அதாவது அண்ணன் வழியில் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க. இந்த 5 வருஷம் நம்ம ஓட்டி ஆகணும், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. திமுக மேல பழிய போட்டு அழகா ஆட்சியை முடிச்சுட்டு போயிடலாம், தமிழ்நாட்டையே முடிச்சுட்டு போயிடலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க. மூஞ்சி முகரை பாரு, நீ எல்லாம் வந்து முதலமைச்சர் சொல்லு. ஒழுங்கா சரியா?